I'm walking around in the circle of life, doing the things I know, walking the same ways 100 times with the same. டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னட சேனல். இந்த கொடைக்கானல் நான் ஸ்டாப் விலாகில் 12th பார்ட்டு இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முந்தைய 11th பார்ட்டு பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றிட்டு இப்போ ஊருக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம். டுவோர்ட்ஸ் வத்தல்கொண்டு போக்கில் கீழே, அதாவது கொடைக்கானல்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் லெஃப்ட் சைடில் ஒரு பாட்டி வந்து இதே மாதிரி ராடிஸு கேரட்லாம் போட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, ஏன் பெரிய கடையில் தான் பிஸ்னஸ் பண்ணணுமா, இவங்கள்ட்டையும் பண்ணுவோமேன்னு சொல்லிவிட்டு நம்ம டெம்போ ட்ராவலர் ஓரம் கட்டிட்டு இறங்கியாச்சு. இறங்கினா பாட்டி வேறு மாதிரி ரேட்டு சொல்லிகிட்டு இருக்கு. என் ஒய்ஃபு, என் கூட வந்தவங்க எல்லாமே அவங்களுக்கு தேவையான வெஜிடபிளை வாங்குகிறாங்க. நம்ம நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு கேரட்டை எடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம டுவோர்ட்ஸ் கீழே போயிட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து லஞ்சு டயத்தை தாண்டிடுச்சு. நம்ம இன்னும் லஞ்சு பண்ணலை. கொஞ்சம் தூரத்தில் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு வந்தாச்சு. கடைசியாக போட்டிங் முடிச்சுவிட்டு லோக்கல் ஷாப்பிங்லாம் முடிச்சுவிட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. சில்வர் ஃபால்ஸுக்கும் முன்னாடியே ஒரு இடத்துல நம்ம இந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு, ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கா. நம்ம மக்கள்லாம் இங்கே தான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருக்கு. மலை பூண்டு இருக்குது. எல்லாம் இங்கே கொடைக்கானல் மலையில் விளையிற நிறையா ஃப்ரூட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. நாங்கள் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியாச்சு. ஏன்டா மேலே ஹில்ஸில் இருந்த வரைக்கும் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சுற்றி முடிச்சுட்டு ஷாப்பிங் பண்ணாமல் இறங்கியாச்சு. இறங்கினதுக்கப்புறம் இங்கே வந்து ரேட்டு கட்டோம்னா யானை ரேட்டு, குதிரை ரேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுமாதிரி அவங்க ரெஸ்பான்ஸும் சரியில்லை. ரொம்ப ரஃப்பாக டீல் பண்ண மாதிரி இருந்ததுனால அங்கே எதுவுமே வாங்கலை. சின்னதாக வந்து பம்பளி மாஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பில் வாங்காமல் மேலே ஹில்ஸ்லேயே வாங்கிடுங்க. அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் ரோடெல்லாம் டிராஃபிக்கு பார்த்தா வெஹிக்கிள்லாம் ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணிச்சு. பார்த்தா சில்வர் ஃபால்ஸு வெரி நியரில் இருக்குது. நாங்கள் ஹில்ஸுக்கு ஏறக்குள்ளேயே சில்வர் ஃபால்ஸை டச் பண்ணலாம்னு நினச்சோம். சரி, இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்டா, மேலே டயத்துக்கு ரீச் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு போயாச்சு. போயிட்டு அங்கே ஃபுல்லாக 3 days முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஒர்க்கில் இப்போ நம்ம சில்வர் ஃபால்ஸுக்கு போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. பார்க் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கல. நம்ம டிரைவரும் வண்டியை சுலவாக ஓட்டி போயிட்டே இருக்கிறாரு. சில்வர் ஃபால்ஸை பார்க்க போகிறோம். ஒரு வழியாக இறங்கியாச்சு மலையிலேருந்து. நம்ம டூரும் எண்டு பாட்டுக்கு வந்துருச்சு. செம சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. நம்ம மக்கள் இன்னும் வேனை விட்டு இறங்கலை. நாம் சில்வர் ஃபால்ஸுக்கு இறங்கியாச்சு. வாவ், நல்லா க்ரௌட் இருக்குது. நிறைய பேர் செல்ஃபி வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வா, செம சூப்பராக இருந்திருக்கு. ஏகப்பட்ட க்ரௌடு. எங்களது அந்த 3 days டூர் வந்து ஷார்ட்டாக முடிஞ்சு போனதாகவே நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரிப்பில் வந்து லாஸ்ட்டாக இந்த சில்வர் ஃபால்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். வாட்டர் எவ்வளவு தண்ணி வந்துகிட்டு இருக்கு, சான்ஸே இல்லை. இவ்வளவு தண்ணி வந்து ஒரு ஆள் கூட குடிக்கலையா? ஒரு பக்கம் ரோடு செம பிஸியாக இருந்துக்கிட்டு இருக்கு. மறுபக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா சில்வர் ஃபால்ஸ். என்ன சில்வர் ஃபால்ஸ் வர பெரிய ட்ரபிள் என்னன்னு கேட்டால், டக்குன்னு வண்டியை வந்து அங்கே நிப்பாட்டிட முடியாது.
ரொம்ப தூரம் எங்கே பார்க்கிங் இருக்கோ பார்க்கிங் போயிட்டு தான் நம்ம இங்கே சில்வர் ஃபால்ஸில் வர முடியும். செம்ம சூப்பரான கிளைமேட்டில் வந்து சில்வர் ஃபால்ஸில் ரொம்ப நேரமாக என்ஜாய் பண்ணியாச்சு. இடம் செம்ம சூப்பராக சான்ஸே இல்லை. நிறையா க்ரௌடு இருக்கிறதுனால நம்மளால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வீடியோ ஷூட் பண்ண முடியல. செம்ம க்ரௌடு, செம்ம வாட்ரு. ஏகப்பட்ட டூரிஸ்ட். சில்வர் ஃபால்ஸுக்கு வெளியில் வரும்போது இது மாதிரி ஷாப்ஸ், ஸ்நாக்ஸ். செம்ம க்ரௌடாக இருக்குது ஏரியா. நம்ம கூட வந்த யாருமே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காணும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது சில்வர் ஃபால்ஸில் வியூ வேறு மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வியூ எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்குறோம். ரோடை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே வரும்போது லெஃப்ட் சைடில் நீங்கள் இந்த வியூ பார்க்கலாம். பார்த்தா வியூ செம்ம சூப்பராக இருக்கும். வாவ், இதுதான் நான் சொன்ன வியூ. செம்ம சூப்பரான கிளைமேட்டு. அது மாதிரி ஒரு பக்கம் வாட்டர் அடிச்சு சாத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு சாட்டர்டே அப்படின்னால ஏகப்பட்ட க்ரௌடு. இப்போ நம்ம பார்வர் ஃபால்ஸில் வியூ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் ரோட்டில், ஐ மீன் டுவர்ட்ஸ் கொடைக்கானல் போகிற அந்த பிரிட்ஜ் சைடு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே நின்று பார்க்கும்போது நம்ம கேமராவில் ஃபுல் வியூ வரும், பட் நெருங்கி போகும்போது அந்த வியூ வராது. ஏரியாவே செம்ம பிஸியாக இருக்குது. அவ்வளோ மக்கள் நின்று செல்ஃபி ஸ்பாட்டில் செல்ஃபி எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ரோட்டோட மறுபக்கம் போயிட்டுருக்கோம். இதே மாதிரி ஒரு லொக்கேஷன், பட் அது வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். வெஸ்டர்ன் காட்ஸில் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். சில்வர் ஃபால்ஸுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. அங்கேருந்து வந்துட்டு இப்படி போயிடலாம், பட் நாங்கள் இங்கே பார்க் பண்ணலாம். அங்கேருந்து இப்போ இந்த சைடு வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து 2 டேஸ்க்கு முன்னாடியே கொடைக்கானல் வந்துட்டோம், பட் வந்து சில்வர் ஃபால்ஸில் அவ்வளோ க்ரௌடு இல்லை. இப்போ நாங்கள் போயிட்டு 2 டேஸ் முடிச்சு விட்டு ரிட்டர்ன் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஒரு சாட்டர்டே கண்டினியூஸாக ஒரு 3 டேஸ் ஹாலிடேஸ் இருக்கனால க்ரௌடு பயங்கரமாக இருக்குது. அது மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸுங்களை பார்க்க முடியுது, பைக்கர்ஸ் பார்க்க முடியுது. ஸோ சில்வர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிகிட்டு இருக்கோம். ஒரு வழியாக சில்வர் ஃபால்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கும் சில்வர் ஃபால்ஸ் வந்து எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அடுத்தது நம்ம வந்து லஞ்சை முடிச்சுட்டு ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி வைகை டேமு, கும்பக்கரை ஃபால்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். இப்போ அதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அந்த சில்வர் ஃபால்ஸோட இந்த ட்ராவல் விளாக் முடியுது. Try